வணக்கம். நம்முடைய சுதந்திர இந்தியாவில் தமிழக அரசியல் வரலாற்றில் ஆட்சி அமைத்து 2 மாதங்களிலேயே உயர்நீதிமன்றத்திடமிருந்து தலையில ஓங்கி குட்டு வாங்கிய ஒரே கட்சி எது தெரியுமா? விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம்தான். உங்களுக்கு நல்லா தெரியும், நேற்றைய தினத்திலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள், அதாவது நம்முடைய முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு ஆட்சி அமைத்ததிலிருந்தே ஒரு விதமான பதட்டமும் பயமும் அவரை தொற்றிக்கொண்டு வருகிறதோ என்கிற ஐயம் நமக்கு இருக்கிறது. ஏன்னா தாவேக்க ஆட்சியை பற்றி, விஜயை பற்றி, விஜயனுடைய அமைச்சர்களை பற்றி, அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி விமர்சனம் செய்பவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு வலுவான குற்றச்சாட்டு இன்றைக்கு எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, தொடர்புடையவர்கள், அதாவது இவங்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க, அதில் தொடர்புடையவர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக ஊடகங்களில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அது சரியான முறையில் அவர்களை அணுகலை, அவர்கள் தொடர்ந்து ஒரு சிரமத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், இது சரியான விஷயம் அல்ல அப்படின்னு அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய சிபிஐஎம் உட்பட, விடுதலை சிறுத்தைகள் உட்பட பல்வேறு கட்சிகள் இன்றைக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். நான் இந்த தொடர் கைதிகள் பற்றி போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாவேக்கா குறித்து ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன? ஞான சௌந்தரி என்று சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒரு நபர் இல்லையா, ஒரு வழக்கறிஞராக இருக்கிறார்னு நினைக்கிறேன். அவர் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. என்ன வழக்கு? தாவேக்கா ஆட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்த், இவர் வழக்கறிஞர்கள் நியமனம் தொடர்பான விஷயத்தில் லஞ்சம் வாங்குகிறார் என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. இன்றைக்கு என்ன செய்தி வந்திருக்கிறது தெரியுமா? இந்த ஞான சௌந்தரி என்று சொல்லக்கூடிய நபர் தாவேக்கா கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து கூட முழுமையாக வெளியேற்றி இருக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், ஒரு தினத்திற்கு முன்பு ஊடகங்களில் ஒரு தலைப்புச் செய்தி வந்தது, எங்கே ஊழல் நடந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரை கொடுத்தாங்க. ஆனால் சொந்த கட்சியை சார்ந்த ஒரு நபரே சொந்த கட்சிக்குள் இருக்கக்கூடிய இன்னொரு நபர் ஊழல் செஞ்சார் அப்படின்னு சொன்னால் அவர் கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்படுகிறார் என்றால் இது என்ன மாதிரியானதுன்னே நமக்கு தெரியல. நான் என்ன கேட்கிறேன், விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த உடனேயே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடந்தது. இது தொடர்பாக ஒருவர் பதிவிடுகிறார், அவர் உடனடியாக கைது செய்யப்படுகிறார். சமீபத்தில் பழனியில் ஒரு மிகப்பெரிய நில மோசடி முருகன் கோயிலில் நடந்திருக்கு. அது தமிழ்நாட்டையே மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. அப்போ இது தொடர்பாக ஒருவர் பதிவு போடுறார், அவர் உடனடியாக கைது செய்யப்படுகிறார். உங்களுக்கு நல்லா தெரியும், இது மாதிரிலாம் யாருடைய ஆட்சியில் நடந்திருக்கு? ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் இதற்கு ஒப்பான சில சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனாலும் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு ரொம்ப காலத்திற்கு பிறகுதான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குது. ஆனால் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனேயே சமூக ஊடகங்களில் தொடர்ந்து துணிச்சலான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள், அரசாங்கத்திற்கு எதிரான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடியவர்கள் கைதுகளின் மூலம் அச்சுறுத்தப்படுகிறார்கள். இப்போ விஜயன் என்று சொல்லக்கூடிய ஊடகவியாளர் இல்லையா, அவரை இது மாதிரி அலைகழிப்பதன் மூலம் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. ஏன்னா இப்படி ஒரு ஊடகத்தில் வேலை செய்யக்கூடிய நபரையே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஆழம் பார்க்குறாரா, இதன் மூலம் மற்றவர்களை எல்லாம் அடக்கி வைக்க முயற்சி செய்கிறார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு சமூக ஊடகங்களின் துணையோடு ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவர் தான் விஜய். அதில் தாவேக்காவினர் சொல்லாத பொய்யா? இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்காரன் அதிகமாக போய் சொல்லுவானா, தாவேக்காக்காரன் அதிகமாக போய் சொல்லுவானா, நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும் யாரை தேர்வு செய்கிறதுன்னு. ஏன்னா ஆட்சி அதிகாரத்திற்கு வர்றதுக்கு முன்னாடியே தாவேக்காவினுடைய தலைவர் உட்பட எல்லாருமே எப்படிப்பட்ட பொய்களை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நிறைய தெரியும். அன்றைக்கெல்லாம் சமூக ஊடகங்களில் இது பேசுகிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு அதே சமூக ஊடகம் இவர்களுக்கு எதிராக திரும்பும்போது பொறுக்க முடியலை. ஏன்னா எல்லாத்தையும் அம்பலப்படுத்துகிறார்களே, எல்லாமே இந்த அளவுக்கு இவ்வளவு சீக்கிரமே பல்லளித்து விடுகிறதே அப்படிங்கிற ஒரு பயத்தில், பதட்டத்தில் இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் இவர்கள் இறங்குகிறார்களா அப்படிங்கிற சந்தேகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வலுவாக இருக்கிறது. ஒரு பக்கம் இந்த மாதிரியான செயல்பாடுகள்னால தாவேக்கா தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கிறது. மற்றொரு பக்கம் இவர்கள் அறிவித்த நலத்திட்டங்களை 60 நாட்களில் முதல்ல என்ன பண்ணாங்க, அதாவது நாங்கள் தாய்மாமன் சீர்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொன்னாங்க. தேர்தல் வாக்குறுதியாக என்ன சொன்னாங்க, எல்லாருக்குமே அது எல்லா குழந்தைகளுக்குமே சொன்னாங்க. இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள், அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள், பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதாக மாற்றியிருக்கிறார்கள். பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி என்று சொன்னார்கள். இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது? இன்றைக்கு 50,000 1 லட்சம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னமும்
விவசாய பெருமக்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் போராடி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு செய்தியை சொல்கிறார்கள். என்ன? 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது? 2 மாதத்தில் 500 யூனிட்டுக்கும் குறைவாக பயன்படுத்துபவர்களுக்குத்தான் இந்த 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்னு. அப்போ எல்லாத்திலையுமே ஒரு மிகப்பெரிய தோல்வி விஜய் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. மக்கள் மத்தியில் அவர் நினைச்ச மாதிரி எதுவும் பண்ண முடியல. இப்போ குவாரிகளுடைய விஷயத்தில் எதில் எடுத்தாலுமே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பின்னடைவு, அவர்கள் நிர்வாகத்தில் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தாவேக்கா சந்தித்து வருகிறது. அப்போ அதனால தான் இவங்களுக்கு ஒரு பதட்டம், பயம். இதெல்லாம் யார் பேசுகிறா? நீங்கள் வெகுஜன ஊடகங்களில் பெரும்பாலான ஊடகங்கள், இன்றைக்கு தமிழில் வந்திருக்கக்கூடிய வெகுஜன ஊடகங்கள் எல்லாமே அவர் கோட்டு போட்டார், சூட்டு போட்டார், டிஃபன் கேரியரில் சாப்பிட்டார், அவர் படுத்தார், தூங்கினார், எழுந்தார், நடந்தார், பல்லு விளக்கினார், என்னெல்லாமோ போடுறாங்க. இதுவாக ஒரு ஊடகத்தில் போட வேண்டிய செய்தி? ஒருத்தர் டீ சாப்பிட்டார் அப்படி, அதனால நமக்கு என்னங்க பயன்? ஒருத்தர் டிஃபன் கேரியரில் சாப்பாடு கொண்டு வந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதனால் என்ன பயன்? இதுவாக ஊடகங்கள் சொல்ல வேண்டியது? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வெகுஜன ஊடகங்கள் பெரும்பாலும் அவர்களுக்கு சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சமூக ஊடகங்கள் தான் இன்றைக்கு உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் சமூக ஊடகங்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது, எத்தனை பேரை கொண்டு வருவது? அப்போ அதனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தால் உங்களையும் கைது நெருங்கும், உங்களையும் காவல்துறை நெருங்கும் என்று பயமுறுத்த முயற்சி செய்கிறார்களோ என்னவோ நமக்கு தெரியல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கடந்த 12 வருடங்களாக ஆர்எஸ்எஸும் மோடியும் அமித்ஷாவும் இந்தியாவில் செய்து வரக்கூடிய விஷயம். ஆனால் அதற்கெல்லாம் அஞ்சுபவர்களா இந்திய மக்கள்? தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. மனிதர்களுடைய போராட்டங்களை இவர்கள் நினைத்தால், அதிகார வர்க்கம் நினைத்தால் முழுமையாக ஒடுக்கிவிட முடியுமா? அப்படி முழுமையாக ஒடுக்கிற ஒரு சம்பவம் உலக வரலாற்றில் எங்கேயாவது நிகழ்ந்திருக்கிறதா? இறுதியில் மனிதர்கள் தான் வெல்வார்கள், அதிகார வர்க்கம் தோற்று போகும், அதுதான் உண்மை. அதனால் பயம் இருக்கிறது, ஆட்சி அதிகாரம் போயிருங்கிற பயம் இருக்காது அப்படின்னா அது உங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய விஷயம். அதை நேர்மையாக, உண்மையாக, துணிச்சலோடு வெளியிடக்கூடிய ஊடகங்களின் மீது தயவு செய்து காட்டாதீர்கள் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறோம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.